ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கிறது என்பது முக்கியமல்ல. ஆனால் உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதானே முக்கியம். நீ எவ்வளவு பணக்காரன் என்பதை அறிய விரும்புகிறாயா? ஒருபோதும் பணத்தை எண்ணக்கூடாது, அல்லது உனக்கு உன் கணக்கு இருப்பை சரிபார்க்கக்கூடாது. நீ ஒரு துளி கண்ணீர் வடிக்கும்போது எத்தனை கைகள் துடைக்க ஓடி வருகிறது என்று மட்டும் எண்ணிப்பார். அதுதான் உன்னுடைய உண்மையான செல்வம். நீ யாரை சேர்த்து வைத்திருக்கிறாய் என்பதுதான் உன்னுடைய சொத்து. தெரிஞ்சுக்கோ. ஏன் தங்கமே இப்படி சோர்ந்து போய் முகம் வாடி போய் இருக்கிறாய்? சில விஷயங்கள் தள்ளி போகிறதேன்னு வருத்தப்படாதே. தள்ளி போனாலும் சிறப்பானதாக நான் நடத்தி தருவேன். கவலையே படாதே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உயரத்தில் செல்ல உயரத்தில் உள்ளவர்களை உற்று நோக்கு. இன்னும் உயர வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரும். உயரத்திற்கு சென்ற பின் தாழ்வில் உள்ளவரை உற்று நோக்கு. நீயும் இங்கிருந்து தான் உயர்ந்தோம் என்பதை அறிந்து விடுவாய். நீ தோல்விகளை பார்க்கும்போது ஏமாற்றமென நினைக்காமல் மாற்றமென நினைச்சுக்கோ. உன் வாழ்க்கை ஒரு பாலம், அதை கடந்து செல்ல முயற்சி செய். அந்த பாலத்திலேயே கட்டிடம் கட்டி தங்குவதற்கு யோசனை செய்யவே கூடாது. எனவே பாதிப்பு இருக்காது. உனக்கும் மனதிற்கும் எதுவும் கடந்து போகும். ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடி எடுத்து வை. உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது தங்கமே. ஆனால் நீ வாழும் வாழ்க்கையில் நீ யாரை நம்புகிறாய் என்பதில் கவனமாக இரு. துரோகம் எப்போதும் நம்பியவர்களிடம் இருந்துதான் வரும். யாரையும் சுலபமாக நம்பிவிடாதே. அனைவரிடமும் பார்ப்பவர்களிடமெல்லாம் நீ அன்பை வைத்து விடுகிறாய். அன்பு வைக்க வேண்டிய இடத்தில் தான் வைக்கணும். கண்ட இடத்தில் வைத்தால் அனாதையாகவும் அவமானப்பட்டும் தான் நிற்கணும். இது நீ வாழ்க்கையில் கற்ற பாடம் தானே. பின் ஏன் தங்கமே உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியவில்லை. நானும் ஞாபகப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறேன். யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடிக்கிறாங்கன்னு கூட உன்னை கண்ணால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில விஷயங்களை வாழ்க்கையில் தேடினால் தான் கிடைக்கும். எப்படின்னா, வாழ்க்கையில் முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக் கொள்ளத்தான். தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ புரிந்து கொள்ளத்தான். தவறுகள் நடப்பது கூட உன்னை திருத்திக் கொள்ளத்தான். எதிரிகள் வருவது கூட உன்னை வளர்த்து கொள்ளத்தான். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிகழ்வது நடப்பது எல்லாம் நன்மைக்காகத்தான். அதனால் தான் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று சொல்வார்கள். கஷ்டங்கள் வருவது உன்னை நீ வெற்றியை நோக்கி பயணித்துக் கொள்ள. முட்டுகளில் ஒளிந்திருக்கும் மலர் போல் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்திவிடு. இங்கு நேரத்துக்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்கள் தான் வாழ்க்கையில் அதிக துன்பம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது. உன் வாழ்க்கையின் ஏதோ ஒரு நிலை மாறும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது தங்கமே. நீ அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்றாலும் 1000 இடையூறுகள், 1000 தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். 1000 தடைகள் வந்தாலும் ஒரு குறிக்கோளை அடையும் போது குறைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். குறைகளை பற்றி மட்டும் யோசிக்காதே, சிந்திக்காதே. நீ எப்போதும் நேற்று நடந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருந்தாயானால் உனக்கு நாளைய நாள் சிறப்பாக அமைந்து விடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் சொல்வதையெல்லாம் மனதில் கேட்டுக்கோ. நீ எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை காத்துக்கொள்வேன். என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்தவன் ஒருவனுக்காக அவன் குடும்பம் முழுவதையும் காக்கும் பொறுப்பு இந்த சாய்க்கு உடையது. வெற்றியோ தோல்வியோ கவலைப்படாதே. உயர்வோ தாழ்வோ எது பற்றியும் எண்ணாதே. என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்து விடு. மற்றவைகளை இந்த சாயி உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே. உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தை நிகழ்த்தி காட்டும் வலிமை உடையவை அல்ல தங்கமே. நல்லா தெரிஞ்சுக்கோ. எல்லாம் மாறும். சிறப்பான மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடைபெற காத்து கொண்டிருக்கிறது செல்வமே. எந்த நிலையானாலும் வாழ்க்கை நீ வாழ்வதற்காகத்தான் முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடு. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை
வாழ்க்கை பயணத்தில் பயமும் இருக்காது, உன் மனதில் பாரமும் இருக்காது. வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்தால் அதில் சுவராசியம் இருக்காது. போராடி கிடைக்கிற வெற்றிக்குத்தான் எப்போதுமே மதிப்பு அதிகம். எனவே அதிகமாக போராடு, வெற்றிகளை வாங்கி குவித்திடு, உன் வாழ்க்கையை சிறப்பாக்கு, அழகாக்கு. உனக்கு இந்த சாயி பக்கபலமாக இருப்பேன். என் தங்கமே, காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். உளிபட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு, உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே. கண் தெரியாத சிறிய குஞ்சு கூட வழியே இல்லாத ஓட்டை உடைத்து கொண்டு வெளியே வரும்போது வழிகள் நிறைந்த இந்த உலகத்தில் வெளியிருந்தும் வழி தெரியாமல் ஏன் விழித்து கொண்டிருக்கிறாய்? நீ எந்த இடத்தில் இருக்கிறாய், உனக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் தெளிவும் நல்ல பெயரும் விரைவில் உடனடியாக கிடைத்துவிடும். உண்மைதானே? உன் இலக்கு எதுவோ அதை பற்றி மட்டும் யோசி. இடையில் வரும் தடைகளை கண்டு பயந்து பின்வாங்கக்கூடாது. அந்த தடைகளை நான் அகற்றுவேன். அதற்குள் அவசரப்பட்டு நீ பின்வாங்குகிறாய். நீ கேட்டது கிடைக்க வேண்டும், உடனே நடக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறாய். எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் உள்ளது. உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொன்றையும் நான் மாற்றிக்கொண்டு வருகிறேன். இப்போது உனக்கு புரியாது. இப்போது தடைகள் மட்டுமே உன் கண்ணுக்கு தெரியுது. எனக்கோ உன்னுடைய இலக்கும் வேண்டுதலும் தெளிவாக தெரிகிறது. அது கண்டிப்பாக நடக்கும். வசதியாக வாழும் நாட்களிலேயே துன்பமான காரியங்களையும் பழக கற்றுக்கும். ஏன்னா வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறி மாறி வரும். இதுதானே இயல்பு, இதுதானே நடப்பு. அனைத்து சூழல்களுக்கும் உன்னை தயார்படுத்திக்கோ தங்கமே. வெற்றி பெற்றவர்களுக்கு பின்னால் தோல்வி முகங்கள் பல உண்டு. ஒன்றல்ல, பல முகங்கள் உண்டு. இன்பங்களும் துன்பங்களும் வருத்தங்களும் மகிழ்ச்சிகளும் வெற்றிகளும் தோல்விகளும் இரக்கங்களும் ஏற்றங்களும் மேடுகளும் பள்ளங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? வாழ்க்கையே சுவராசியமானது. வாழ்க்கையில் கசப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். அனைத்தையும் நீ சாப்பிட்டாக வேண்டும் தங்கமே. வாழ்க்கை ஒரு ரவையை போன்றது. அந்த ரவையை நீ உப்புமாக செய்தாலும் சரி, கேசரி செய்தாலும் சரி, உன்னுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. 1000 திறமைகள் இருந்தாலும் அவற்றில் எது சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்த தெரிந்தால் போதுமே, உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைத்து விடுமே. கண்மணியே, உன்னை சுற்றி உள்ள உறவுகளை எல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. சாக்கடையில் கல்லெறிந்தால் தன்மேல் படும் என எண்ணி அவர்கள் ஒதுங்கி செல்வதை சாக்கடை தனக்கான பெருமையாக நினைத்து கொள்கிறது. உண்மைதானே? சாக்கடை அவர்களை பற்றி நினைக்காதே. உன் வாழ்வானது உன் எண்ணப்படி அமையணும். எண்ணத்தை எப்போதும் நீ தூய்மையாக வைத்திரு. நீ என் பிள்ளை. உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தர நாடி ஓடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்காக. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டும் நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.